ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் தனிக்கூட்டு பண்ணி காட்ட போகிறேன். அன்றைக்கி காய்கறிலாம் போட்டு தனிக்கூட்டு பண்ணேன். இப்போ ப்ளைனாக தனிக்கூட்டு. அதுக்கு என்னென்ன வேணும்னு நான் சொல்கிறேன். தேங்காய் எண்ணெய் வேணும் வறுத்துக்கிறதுக்கு. மீதி எல்லா பொருட்களும் எடுத்து வச்சுக்கிறேன். துவரப்பருப்பு 1½ டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 10 மிளகாய், தேங்காய், பெருங்காயம். இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இதெல்லாம் வறுத்துக்கணும். இதுக்கு புளி ஒரு எலுமிச்சை புளி முக்கியம். ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக அந்த எலுமிச்சை இதை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது என்னென்னலாம் விட்டு வறுக்கணும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் கட்டாயமாக வேணும். ஒரு மூடியில் பாதி மூடியை வறுக்கிறதுக்கு வச்சுங்க. இன்னொன்று வறுத்து போடுறதுக்கு ஒரு மூடி வறுத்து தேங்காய் வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இன்னொன்று வறுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஒரு தேங்காய் கட்டாயமாக, தேங்காய் தான் டேஸ்ட்டு. கட்டாயமாக ஒரு தேங்காய் போடுங்க. உங்களுக்கு குவான்டிட்டி கம்மியாக வேணுன்னா கொஞ்சம் குறைச்சிங்க, உங்கள் சௌரியம். இப்போ நான் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஒரு மெத்தடாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பேன் வச்சுக்கணும். அந்த வறுக்க வேண்டியதெல்லாம் சொல்கிறேன். ஒரு தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணோம் டேஸ்ட்டு. தேங்காய் எண்ணெய் கட்டாயமாக மஸ்ட்டாக வாங்கி வச்சுங்க. அப்புறம் வெண்ணெய் வேணும். இதுக்கு 50 கிராம் வெண்ணெய் வேணும் கடைசியில் போடுறதுக்கு. பெருங்காயத்தை ஃபஸ்ட்டு பொரிச்சுக்கணும். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சோடனே அதுக்கப்புறம் ஒரு பொருளாக போட்டு வறுக்கணும். துவரம்பருப்பு, கொத்தமல்லி மிளகாய் எல்லாத்தையும் போட்டு ஒன்று ஒன்றா வறுக்கணும். சிம்மில் வச்சு பொறுமையாக ஒன்று ஒன்றா போட்டு வறுங்க. கருகிடக்கூடாது. அப்புறம் கருகல் ஸ்மெல்லு அந்த தனி கூட்டு வரும். சுமங்கலி பிரார்த்தனைக்கு எல்லார் வீட்லேயும் பண்ணுவாங்க. சில பேருக்கு தெரியாது. நான் அதனால தான் இதை பண்ணி காட்டலான்னு சொல்லிட்டு பாருங்கள். எல்லாத்தையும் செவக்க வறுத்தாச்சு. கொத்தமல்லி கடலப்பருப்பு, மிளகாவை கடைசியில் போன எல்லாம் செவக்க வறுத்தாச்சு. இப்போ தேங்காவையும் போடுங்க. தேங்காவை போட்டு நல்லா அது செவக்க வறுக்கணும். செவந்து வரணும் அந்த தேங்காய். வந்த பிறகு அதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு வெல்லம் வேணும். இந்த பாருங்கள், இதை ஆற வச்சுட்டு ஆற வைக்கிறேன். இந்த விழுதை தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் இன்னும் வறுக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். திரும்பி தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, தேங்காய் மூணுத்தையும் செவக்க கடுகு 3த்தையும் செவக்க வரும். கருவேப்பிலை தேவை ஆக்சுவலாக. எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டு ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடுங்க. டக்குன்னு கடுகு வெடிச்சிடும். அதை போட்டு செவந்தோடனே கடுகையும் போட்டு கடுகு வெடித்தோடனே கருவேப்பிலையை போட்டு தேங்காவை போட்டு நல்லா இதையும் செவக்க வறுக்கணும். இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன்னா, இந்த கடலப்பருப்பு சில பேருக்கு பல்லு கடிக்க முடியாது, கடுக்குன்னு இருக்கும். அப்போ இருக்கிறவங்க இந்த பாருங்க, கருவேப்பிலை கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கடலப்பருப்பை கொஞ்சம் வறுத்துட்டு அதை வேக விட்டு வச்சுங்க. அது மாதிரியும் போடலாம். 2 மெத்தட்லேயும் பண்ணலாம். நான் இந்த மெத்தடில் சில பேருக்கு பல்லு கடிக்க முடியாது அந்த கடலப்பருப்பை இதில் போடும்போது. அதனால் கொஞ்சம் கடலப்பருப்பை வறுத்து வேக விட்டு வச்சுங்க. இப்போ கட்சட்டியில் தான் பண்ண போகிறேன். பாரம்பரியமாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குது. கட்சட்டியில் பண்ணும்போது ஒரு நாள் வச்சுக்கலாம். வெளியில் வச்சுன்னு சாப்பிட்லாம், வீணாக போகாது. இதை உப்பு போடாத நீங்கள் பண்ணினீங்கன்னா ஃப்ரிட்ஜில் விட 10 சொல்லுவாங்களா. அதனால நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணுங்கள். இதை 2-3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு சாப்பிட்லாம். புளியை கரைச்சி விட்டுட்டு மஞ்சள் பொடி, உப்பு போட்டு, நான் கொஞ்சம் தான் பண்ணுறதுனால உப்பு போட்டுட்டேன். ஆனாலும் நான் வெளியில் வச்சு மறுநாளும் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த பாருங்கள், அந்த விழுது ஆற வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பொருள்லாம் அதை போய் அரைச்சிட்டு வரணும். அந்த விழுதுக்கு 2 மடங்கு வெல்லம் போடணும். அதனால இது பாருங்கள், வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வெல்லத்தை இந்த புளி கொதித்து எல்லாம் பச்சை வாசனை போனோடனே இந்த வெல்லத்தை போட்டு அதுவும் கொதிக்கணும். அந்த வெள்ளை ஸ்மெல் போக கொதிக்கணும். அந்த விழுது எவ்வளோ அரைச்சின்னு வந்துடுறேன்னு காட்டுருங்க. அதுக்கு முன்னாடியே நான் வெல்லத்தை எடுத்து காட்டிடணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டிட்டேன். அந்த விழுதை இப்போ காட்டுறேன். இந்த வெல்லத்தை இதில் போட வேண்டியதான். போட்டு அது பச்சை வாசனை போக நல்லா கொதித்து வந்தோடனே இந்த விழுதையும் கொட்டி, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், விழுது கொட்டுறதுக்கு முன்னாடி அந்த தாளித்து கொட்டி வச்சுக்கிறது பாருங்கள். இவ்வளோ விழுது, இந்த விழுது அளவுக்கு 2 மடங்கு வெல்லம் போடணும். தாளித்து கொட்டி வச்சுருக்கோன்னு சொன்னேன்ல, ஏன் அதை போடணும்னு நான் சொல்கிறேன்னா, அந்த பல்லு கடிக்க முடியாது வயசானவங்க, சில பேருக்கு கஷ்டம் இல்லை. அந்த அதனால நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன், முன்னாடியே கொஞ்சம் போட்டு அதுலேயே கொதிக்க விட்டால் இந்த கடலப்பருப்புலாம் கொஞ்சம் வெந்து நம்மளால் சாப்பிட முடியும். அதனால் இப்பயே நான் கொதிக்க விட்றேன். நல்லா பச்சை வாசனை போக எல்லாம் சுண்டி வந்தோடனே இந்த விழுதை கொட்டி கொஞ்சம் வெண்ணெய், 50 கிராம் வெண்ணெய் கட்டாயமாக இதுக்கு வேணும். உங்களுக்கு 50 கிராம் ஜாஸ்தின்னு தோணிச்சுன்னா 25 கிராம் போடுங்க. இதுக்கு டேஸ்ட்டே வெண்ணெய் தான், இல்லை தேங்காய் எண்ணெய். வெண்ணெய் போட விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க தேங்காய் எண்ணெய் நிறையா ஊற்றுங்க.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் வீட்டில் வந்து தஞ்சாவூர் சைடு உள்ளவங்களுக்கெல்லாம் தனி கூட்டு வழக்கம் உண்டு. சில பேருக்கு இருக்காது. உங்கள் மெத்தட் என்னவோ நீங்கள் கடைப்பிடிங்க. நாங்கள் நார்மல் நாள்லேயும் தனி கூட்டு பண்ணி சாப்பிடுவோம். அந்த பாருங்க கொதிச்சு வருது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணி வச்சுட்டு காயை வந்து தனியாக சேர்த்துங்க. கொத்தரங்காய், கத்திரிக்காய், புடலங்காய், அவரைக்காய், வாழைக்காய் இதில் தான் தனி கூட்டு பண்ணுவாங்க. இந்த பாருங்க விழுத கொட்டுறேன். பண்ணிவிட்டு இந்த விழுத அது அந்த காயை வேக விட்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இன்னொன்று என்ன, சில இந்த இது சுமங்கலி பிரார்த்தனைக்கு பண்ணுவாங்கல்ல, இந்த விழுதை மட்டும் பண்ணி வச்சுட்டு காயெல்லாம் தனித்தனியாக வேக விட்டு இதில் கலந்துட்டு தனியாகவும் இந்த தனி கூட்டு வைப்பாங்க. அதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள், எல்லாம் கெட்டியாக நல்லா சுண்டி வந்துடுது. வெண்ணெயை போட போகிறேன். இந்த பாருங்க, நான் 50 கிராம் வச்சுருந்தேன். ஆனால் வந்து ரொம்ப ஜாஸ்தின்னு தோணிட்டு, அதனால் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் 25 கிராம் போட்டுட்டு கொஞ்சம் வச்சுட்டேன். நீங்களும் பண்ணி பாருங்கள். ஒரு வேளை வெண்ணெய் இல்லை, நீங்கள் பண்ண ஆசையாக இருந்ததுன்னா தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றலாம் மேலே. வெண்ணெய் தான் டேஸ்ட்டு, கட்டாயமாக வெண்ணெய் போடணும். ஓகேவா? நீங்களும் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. அந்த முன்னாடி ஊற்றின தேங்காய் எண்ணெயும் பிரிஞ்சு வரும், இந்த வெண்ணெயும் பிரிஞ்சு வரும். இப்போ கலரி விட்டோன்னே எல்லாம் ஒன்றா சேர்ந்துரும். வெளியிலே வைங்க. இப்போ வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாள் வெளியே வச்சு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் வச்சுன்னு சாப்பிட்லாம். இது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.